இப்படி ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது தான் எங்க நம்ம மிஸ் பண்ணோம், எங்க நம்ம தவறணும், இப்ப எதுக்கு இந்த அடி நமக்கு வந்துச்சு அப்படின்னு உட்காந்து டாக்டரை விட, எம்ஆர்ஐ ஸ்கேனை விட, சிடி ஸ்கேனை விட வேற லெவல்ல நம்ம மைண்டு ராக்கெட் மாதிரி வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் கனெக்ட் பண்றதுல நம்மள அடிச்சுக்கவே முடியாது. கனெக்ட் பண்ணுவோம். 2023 மே 5ஆம் தேதி நான் இதை பண்ணதுக்கு வச்சு செஞ்சுட்டாரு ஆண்டவர். இன்னைக்கு வேற லெவல்ல கனெக்ட் பண்ணுவோம். நம்ம அவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் தண்டிக்கிற தேவன் கிடையாது. வியாதியை கொடுத்து தண்டிக்கிறவர் அல்ல, விபத்துகளை கொடுத்து தண்டிக்கிறவர் அல்ல, பிரச்சனைகளை கொடுத்து நம்மை தண்டிக்கிற தேவன் இல்லவே இல்லை. அவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி இருக்கிறார். ஆக்கினைகளை அகற்றி இருக்கிறார் வாசிக்கிறோம். அப்ப ஆக்கினை வர வேண்டியது இருந்துச்சு. நம்ம செய்த காரியத்திற்கு தண்டனை வர வேண்டியது இருந்தது. ஆனாலும் அகற்றி இருக்கிறார். பாவம் செஞ்சது நானு, காயப்பட்டது இயேசு. அக்கிரமம் செஞ்சது நான், காயப்பட்டது இயேசு. கர்த்தர் நீதி உள்ளவர், கண்டிப்பா பாவத்துக்கு சரி கட்டுவார். ஆனா அதை உங்க பாடியில, உங்க சரீரத்துல சரி கட்டல. என் மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை, தண்டனை, ஆக்கினை யார் மேல் வந்தது? இயேசுவின் மேல் வந்தது. ஆக்கினை அவர் மேல் வந்தது, தண்டனை அவர் மேல் வந்தது. தண்டனை யார் மேல வந்தது? இயேசு மேல வந்தது. அப்ப யார் மேல வரல? நம்ம மேல வரல. அப்படின்னா ஆக்சிடென்ட் என்பது கர்த்தர் கொடுக்கிற தண்டனை கிடையாது. வியாதின்றது கர்த்தர் கொடுக்கிற தண்டனை இல்ல. தண்டனை அப்படின்லாம் நினைக்கும் போது இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும். ஆக்கினை அவர் மேல் வந்தது, தண்டனை அவர் மேல் வந்தது. ஏற்கனவே உலகத்தின் அத்தனை பேருடைய பாவங்களுக்காக வர வேண்டிய, என்னுடைய பாவத்திற்காக வர வேண்டிய அத்தனை தண்டனைகளையும் இயேசு சிலுவிலே வாங்கி கொண்டார். இனிமேல் நம்ம பாவங்களுக்கான தண்டனை நமக்கு வரப்போறது கிடையாது.